ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செஞ்சு வச்சுக்கிறோங்கிற பார்க்க போறோம். இதை 1 மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ற மாதிரி எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இஞ்சி பூண்டு சேம் வெயிட்ல ஈக்குவலா எடுத்துக்கிறோம். 150 கிராம் பூண்டு எடுத்துக்கிறோம். ஒரு பூண்டு யூஸ்வலா 50 கிராம் இருக்கிற மாதிரி பெரிய சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா 3 பூண்டு எடுத்துக்கிறோம். இஞ்சி 150 கிராம் எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம வீடியோல பாக்குறது நாட்டு இஞ்சி. இந்த இஞ்சி தான் நல்ல டேஸ்டியா இருக்கும். இஞ்சி பூண்டை தோல் உரிச்சிட்டு அதை லைட்டா நம்ம கழுவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம உலர விட்டுக்குவோம். ஃபேன் காத்துல 1 மணி நேரம் இப்படி ஒரு பிளேட்ல விரிச்சு வச்சிருந்தாலே போதும். அதுல ஈரத்தன்மை போயிடும். இஞ்சியை கொஞ்சம் சின்ன சைஸ் துண்டுகளா நறுக்கி வச்சுக்குவோம். மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார்ல இந்த இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து அரைக்க போறோம். நம்ம உப்பு சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கூட கொஞ்ச நாள் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சீக்கிரமா கெடாது. இது கூட எலுமிச்சம்பழ சாறு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நான் பாட்டில் அடைச்சு வாங்கின இந்த எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்திருக்கிறேன். இது வந்து நம்ம எலுமிச்சையில இருந்து எடுத்ததுதான் இந்த சாறு. இல்ல அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரெஷ் லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ சாருக்கு பதிலா ஆப்பிள் சைடர் வினிகர் இருந்துச்சு அப்படின்னா அதை 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு இதுல எலுமிச்சம்பழ சாறு தான் சேர்த்திருக்கிறோம். இனிமே தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த எலுமிச்சம்பழ சாறையே வச்சு நம்ம நல்லா திக்கா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட மிக்சியில அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட நல்லா கிளீனா ட்ரையா உள்ள ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இதுல எலுமிச்சை வினிகர் இதெல்லாம் சேர்த்திருக்கனால நம்ம இதை பிளாஸ்டிக் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. என்னைக்கு அரைச்சது அப்படிங்கிற தேதியும் அதுல நம்ம லேசா எழுதி ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம 1 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அது பச்சை கலர்ல மாறி இருக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது திருப்பி யூஸ் பண்ண வேண்டாம். ஆனா நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்து அரைச்சிருக்கிறனால நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த கிரீன் கலர்ல எல்லாம் மாறாது, நல்ல சேஃபராவே இருக்கும். ஆப்பிள் சைடர் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு உணவுகள் வந்து அதோட pH அசிடிக் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும். அதனால அதுல பாக்டீரியல் growth இருக்காது. ஸோ இந்த மாதிரி உள்ள அசிடிக் நேச்சர் உள்ள ஃபுட் சேர்த்து நம்ம அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் அரைக்கும் போது இதை நம்ம 1 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ண முடியும். எலுமிச்சை சாறு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா 2-3 நாளைக்கு தேவையான குவான்டிட்டி மட்டுமே அரைச்சு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஐஸ் ட்ரேல வச்சுட்டு அப்படின்னா சேஃபரா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது சேஃபரா இருக்காது. ஏன்னா ஐஸ் ட்ரேல சில பாக்டீரியாஸ் வளரக்கூடும். சோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்து இதை அரைச்சுக்கிறோம். ஒவ்வொரு தடவை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கும் போது நம்ம ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூனை தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் இது ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்றோம் அப்படின்னா அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க வேண்டியிருக்கும். காய்கறி குருமாவோ இல்லைன்னா சிக்கன் குருமாவோ பண்ண போறோம் அப்படின்னா 1/4 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.